அங்கேயும் 40,000 கேட்டாங்க. ரொம்ப கவலையா இருந்தேன். அப்போ ஒரு சகோதரி வந்து பாஸ்டிங் பிரேயர் போயிட்டு வந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க 2 பேர் சேர்ந்து. அப்போ வரும்போது அவங்கள அவாய்ட் பண்ணி துரத்தி விட்டேன். வெளியே போ, ஏற்கனவே இருந்த கடவுள் என்னை காப்பாத்தல, நீங்க தான் வந்து காப்பாத்த போறீங்க, போம்மா வெளியே போம்மான்னு. என்ன ஜெயந்தி, நல்லா தானே பேசுவேன், ஏன் இந்த மாதிரி பண்ற, எனக்கு தண்ணியாச்சும் கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரி பாவம், நம்ம திட்டினா கூட அவங்க போகலன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர்ல தண்ணி கொடுத்தேன். அவங்க எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நான் போயிடுறேன்னு சொன்னாங்க அந்த சகோதரி. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்கினே ப்ரேயர் பண்ண சொன்னேன். ப்ரேயர் தான் பண்ணாங்க. எனக்கு எங்கேருந்து தான் தண்ணி கண்ணில் இருந்து வந்ததோ எனக்கே தெரியல. ஆனால் எனக்கு இருந்த அந்த கஷ்டத்தெல்லாம் அவங்க சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. அது எப்படி எங்களுக்கு தெரியும்னு எனக்கு ஒரே டவுட்டு. அதையும் மனசில் வச்சுட்டேன், கம்முன்னு இருந்தேன். 3வது நாள் இருக்கும் பொழுது, வாமா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்தாங்க, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து பழக்கம். அவங்க என்னை கூப்பிட்டாங்க, சபைக்கு வாங்க, எங்கள் ஐயா நல்லா ப்ரேயர் பண்ணுவார், உன் கிட்டியில் கல் இருக்காதுன்னு சொன்னாங்க. நான் அது என்ன மேஜிக்கா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணினே போனேன். ஆட்டோவில் ஏற்றி இட்டுன்னு போனாங்க. அங்கே போனால் ரொம்ப வயிறு வலிச்சுது. சர்ச்சில் படுக்க வச்சாங்க. அப்புறமா எழுந்து உட்காந்தேன். உட்காந்தப்போ அவர் தாம்மா ஐயான்னாங்க. இந்த ஐயா கொய்யான்ற கதெல்லாம் சொல்லாத, நான் சாருன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க அம்மா, நாங்கள் அம்மாவா, அவங்க என்னோட சின்னவங்க.